வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்க என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஜிடிஎன் என்ற ஃபிலிம் தான். இது வந்து ஒரு பயோகிராஃபி. யாரோட பயோகிராஃபினா இந்தியாவின் எடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜிடி நாயுடுவோட பயோகிராஃபி தான். அந்த கேரக்டர்ல வந்து மாதவன் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் கூட வந்து ஜெயராம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து துஷரா விஜயன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய வந்து நம்ம தெரிஞ்ச ஆக்டர்ஸ்லாம் அங்கங்கே வராங்க. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிந்தும் அறியாமலும் படத்தில் ஆர்யாவுக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஐ மீன் ஹீரோ கேரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்டா வருவார்ல, ஒரு காமெடி கேரக்டர்ல. ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு பயோகிராஃபி. ஜிடி நாயுடு வந்து சின்ன வயசுலேருந்து அவர் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனார். ஃபர்ஸ்ட் வந்து பருத்தி பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகி அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து சூதாட்டத்தில் இழந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபாரினர், அப்போ வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிறப்ப இவருக்கு ஒரு பிரிட்டிஷர் வந்து ஹெல்ப் பண்ணி இவருக்கு வந்து ஒரு பஸ் கொடுக்குறாரு. அந்த ஒரு பஸ் இவர் பல பஸ்ஸாக மாற்றி ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியாக மாற்றுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்க எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து ஒரு யுனைடெட் டிரான்ஸ்போர்ட்டான்னு வச்சு ஒரு பெரிய லெவலுக்கு போகிறாரு. ஸோ இவரோட வளர்ச்சியை பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸ்க்கே வந்து சில பேருக்கு பொறாமையாக இருக்குது. அதில் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து இவருக்கு எதிராக நிறைய சதியெல்லாம் பண்ணுறாரு. அந்த சதியெல்லாம் மீறி இவர் நினச்ச இவருக்குன்னு இருக்க அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணாரா அப்படின்றது தான் ஸ்டோரி. அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஎனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இப்போத்தி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு நல்ல விஷயம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே வந்து புதுசாக இருந்துச்சு. மோட்டார் அவர் தான் கண்டுபிடிச்சார். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு காஃபி மேக்கிங் மிஷின்லேருந்து நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறப்ப ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா வந்து மாதவன் சார் வந்து இந்த கேரக்டருக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் கிளைமேக்ஸில் பேசக்கூடிய சில வசனங்களில் வந்து அவரையே மீறி ஜிடிஎன் கேரக்டர் மீறி வெளியே வந்து அங்கே மாதவனா தெரியறாரு. அந்த டைலாக் என்ன நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். அந்த பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை பற்றி சொல்லணும்னா இது ஒரு பயோகிராஃபின்றதுனால சில இடத்துல வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஒரு பயோகிராஃபி எடுக்கிறப்ப சினிமாக்கோசரம் நம்ம கண்டதையும் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்றதுக்கோசரம் எடுக்க முடியாது. அங்கே என்ன நடந்துச்சோ அதுக்கு கம்பேர் பண்ணி தான் எழுத முடியும். அண்ட் சில இது வந்து இப்போ ஒரு சாங் வைக்கிறது அண்ட் சில சீனை வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் மூலமாக எலிவேட் பண்ணுறது அப்படி தான் பண்ண முடியுமே தவிர ஒரு பயோகிராஃபியில் என்ன அளவு பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. பெருசாக இங்கேயும் போர் அடிக்கல. ஸோ வந்து ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து ஒரு 80 மார்க்ஸ் தரலாம். என்ன ஒரு சின்ன இதுனா வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு பெருசாக ஆஃபர் பண்ணாது. ஒரு பயோகிராஃபி ஒரு டீசன்ட் ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு மனுஷனை பற்றி அவரோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அண்ட் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணார். செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து ஜெர்மனிலாம் போய் அங்கே மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் பிடிக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு நல்ல டீசெண்டான வாட்ச் தான். தேங்க்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.